வா வா உள்ள போலாம். டயர்டா இருக்கியா? உட்காரு. ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, உனக்காக சமைச்சு வச்சிருப்பேன். இப்ப பாரு, எனக்குன்னு புளி சாதம் மட்டும் தான் சமைச்சு வச்சிருக்கேன். ஆனா டேஸ்டா தான் இருக்கும். சாப்பிடுவல்ல? சர்ப்ரைஸா இருக்கணும் தானே வர விஷயத்தை என்கிட்ட சொல்லல. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ஷாக்கும் ஆயிட்டேன் தெரியுமா? சரி, தண்ணி சூடா இருக்கு, நீ போய் குளிச்சுட்டு வந்துரு. சரியா? நான் பாயசம் பண்ணிடுறேன். அப்பளம் பொரிச்சிடுறேன். ஊறுகாய் இருக்கு, போதும்ல இது? போதும் போதும். சௌகந்திகா, ஆ யார் அவன்? அ, அ, யார் விஜய்? இதெல்லாம் உன் தப்பு தான் விஜய். நான் எவ்வளவு கனவோட இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கூட எப்படி எல்லாம் இருக்கணும்னு. ஆனா கொஞ்ச நாள்லயே நீ என்னை விட்டுட்டு போயிட்ட. நீ போனதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு தனியா இருந்தேன் தெரியுமா? நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா விஜய்? ஒரு பொண்ணா எனக்கும் மத்தவங்க மாதிரி ஆசை இருக்கும்ல. ஆமா, மனசு தடுமாறினது உண்மைதான். ஆனா தப்பெல்லாம் நீதான் பண்ண விஜய். நீ எதுக்கு என்ன விட்டுட்டு போன? நீ ஏன் என்ன புரிஞ்சுக்கவே இல்ல? ஆசை தேவை இதெல்லாம் எனக்கும் இருக்கும்ல விஜய். இருக்கிற கோவத்துக்கு ஒண்ணு ஏதாவது மனசு தடுமாறினது உண்மைதான் விஜய். ஆனா ஆனா விஜய் 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 ஐய என்னடா ஆம்பளையா இருந்துட்டு அலற? டேய் அமைதியா இருடா, அமைதியா இருடா விஜய். நான் என்ன தப்பு பண்ண ஹர்ஷா? கொஞ்சம் பொறுமையா இருடா. வாழ்றதுக்கே வெறுப்பா இருக்குடா. எவ்வளவு கேடு கெட்டவளா இருப்பா. காரணம் வேற சொல்றாடா. அவளுக்கு அசிங்கமா இருக்காது? அவளை கொலை பண்ணலான்ற அளவு கோவம் வந்ததுடா. டேய் விஜய், நான் உனக்கு லெட்டர் எழுதுனதே இந்த பிரச்சனையை நீ சீக்கிரம் முடிப்பேன்னு தான்டா. பிரச்சனையை இன்னும் பெருசாக்குறதுக்காக இல்ல. முதல்ல நீ ரிலாக்ஸ் ஆகு. இந்த இத பிடி, எடுத்து குடி. எனக்கு வேணாண்டா, பழக்கம் இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. விஜய், இப்போ உன் மனசுல இருக்கிற வலிக்கு இதுதான்டா மருந்து. இப்படியும் நடந்திருக்கலாம். அவ தனியா இருக்கான்னு தெரிஞ்சு அத அவனுக்கு சாதகமாக்கி இருக்கலாம். அவன் மனச மாத்தி இருக்கலாம் போரிக்கி. டேய் மெதுவா குடிடா. நான் ஒரு அனாதரா. அவதான் எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா அவ எப்படி ஒரு ஒரு தப்பு விஜய். சௌகந்திகா அப்படிப்பட்டவ இல்ல. அந்த பொறுக்கி தான் இதுக்கெல்லாம் காரணம். இந்த தனிமை எப்படிப்பட்டவங்களையும் என்ன வேணா பண்ணுண்டா. குடிடா. ஹர்ஷா அன்னைக்கு எவ்வளவு குடிக்க வச்சான்னு எனக்கு தெரியல. அவன் ஊத்திக்கிட்டே இருந்தான், நான் குடிச்சுக்கிட்டே இருந்தேன். அவன் பேசினதுக்கு அப்புறம் என் மனசு கொஞ்சம் அமைதியாச்சு மாஸ்டர்.